ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். சாம்சங் கிட்ட இருந்து அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி M34 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் ஆக போகுது. இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறோம் அப்படின்றத அமேசானில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இந்த ஜூன் எண்ட் இல்லைனா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்க போகுது. பட் அப்படி லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஏது எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது அடுத்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாமா வேணாமா வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி M34 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான லுக் தான் இருக்க போகுது. அஃபிஷியல் தான். இந்த மாதிரியான ஒரு லைன் பேட்டர்னுக்கான அந்த கேமரா மாடலோட தான் நமக்கு கொடுக்க போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக தெரியல. பட் மொபைல் 199 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.2 mm திக்னஸோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் பில்டு குவாலிட்டியில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் பில்டு குவாலிட்டி எல்லாமே இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுக்கான ஸ்பெக் அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு டிஸ்பிளே 6.4 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் AMOLED ப்ளஸ் அண்ட் சாம்சங் கிட்ட இருந்து வரக்கூடிய டிஸ்பிளே அப்படின்னும் போது டிஸ்பிளேடைய கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. ஒரு சூப்பரான டிஸ்பிளேவாக கண்டிப்பாக சாம்சங் கிட்ட இருந்து இந்த டிஸ்பிளே இருக்கும். இது போக மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான சார்ஜர். அஃப்கோர்ஸ் சாம்சங் அப்படின்னும் போது இதை தாண்டி அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கான சப்போர்ட் தான் இருக்க போகுது. சார்ஜர் கிடையாது. சார்ஜர் நம்ம தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சார்ஜர் பாக்ஸில் வராது. மற்றபடி 5000 mAh 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே தான் ஆக்சுவலி ஒரு அப்கிரேட் அப்படின்றது பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தோம்னா அந்த எக்ஸினோஸ் ப்ராசஸரை தூக்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படா அந்த ப்ராசஸரை மாற்றுவீங்க, ஸ்னாப் ட்ராகன் இல்லை மீடியாடெக் யூஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மீடியாடெக் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி 1080 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸரோட தான் ஆக்சுவலி இந்த சாம்சங் கேலக்ஸி M34 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த ப்ராசஸர் பெஸ்ட்டாக ஒர்த்தா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. அப்படின்னாலும் இவங்க லான்ச் பண்ண முன்னாடி வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த எக்ஸினோஸ் ப்ராசஸரோட வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்கும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக சாம்சங் கிட்டேருந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் அதுக்காக பர்ஃபார்மன்ஸ் இவங்க லான்ச் பண்ண போகிற செக்மெண்ட்டில் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. ஸோ செக்மெண்ட் என்ன லான்ச் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். அதபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லிட்டேன். ஸோ 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. LPDDR4X UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்களோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. அதே மாதிரி மொபைலுடைய கேமரா அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே பின்பக்கம் 3 கேமரா ஸோ இந்த இமேஜ்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அதில் பிரைமரி பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் OISக்கான சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. இது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சாம்சங் கிட்டேருந்து கேமராவுடைய சென்சார் என்னவாக இருந்தாலும் மெகாபிக்சல் என்னவாக இருந்தாலும் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மெகாபிக்சல் உங்களுடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணலை. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். OISக்கான சப்போர்ட் இருக்கிறதெல்லாம் ஓகே பாசிட்டிவாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரப்போகுது. டியூவல் ஸ்பீக்கர் இந்த இருக்க போகுது. Android 13 One UI 5.1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆக போகுது. ஸோ UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது சாம்சங் கிட்ட எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு நல்ல UI எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. பட் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சாம்சங் கிட்ட இருந்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இவங்க என்ன ப்ரைஸிங் செட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இந்த சாம்சங் கேலக்ஸி M34னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர் 30,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அப்படி அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் ஒரு 25க்கு மேலே 30க்குள்ளே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். பட் சாம்சங் கிட்ட இருந்தால் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கும். டிஸ்பிளே மெயினாக இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஆவரேஜாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்க இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்து வருது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அண்ட் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.